இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் முழுவதும். சங்கீதம் 86ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதிலும் நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவை காத்ததிலும் நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியானை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள் உமக்கு நிகழுமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரே, மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறதுமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்து. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரருடைய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். எங்கள் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். லென்த் காலத்தை நம்ம எல்லோரும் ஆசரிக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. Amen. Praise the Lord. Praise the Lord. ஓகே, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சங்கீதம் 86 நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறாரு. இந்த சங்கீதம் நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம் மட்டுமல்ல, அவருடைய ஜெபமான சங்கீதமாய் காணப்படுகிறது. The Psalm of David, not just a psalm, but it is also a prayer. அது ஒரு ஜெபம். இன்ஃபேக்ட் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு வேத வசனம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. காட்ஸ் வேர்ட் இஸ் ஸோ ஜஸ்ட் அந்த கேம் அந்த மானிட்டர் மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா ஓகே. ஸோ ஒன் ஃபீட்பேக். ஆண்டவருடைய வார்த்தையானது பார்க்கும்போது அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்ம ஜெபத்திற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த சங்கீதம் நமக்கு ஒரு ஒரு உறுதுணையாக காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சங்கீதத்தில் 17 வசனங்கள் இருக்கின்றன. இந்த 17 வசனங்களில் சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். And as I share this word of God with the title, அதனுடைய தலைப்பை நம்ம பார்க்கும்போது, ஓ லார்ட், மை காட், ஓ காட், இந்த கர்த்தாவே, என் தேவனே, ஆண்டவரே என்ற இந்த கூக்குரலிருந்து இந்த சங்கீதத்தினுடைய எல்லா வசனத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த கூக்குறுதல் எழும்பி வரும். It will continue to appear. So if you have your Bible with you, or if you have your tablet or phone with you, you want to take notes, or you want to highlight, you want to underline, you want to bold, please do that. But God's word will remain in our hearts. கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் பதியும் போது அது நல்ல கனிகளை கொண்டு வரும். முதல் 2 வசனத்தை நம்ம பார்க்கும்போது முதலாவது கருத்து, the Lord's humble servant. கர்த்தருடைய தாழ்மையான தாசன் என்று நம்ம சொல்லலாம். முதலாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேன். ஆங்கிலத்திலிருந்து your thy servant, இந்த KJV வெர்ஷன்ல பார்க்கும்போது thy servant, உம்முடைய தாசன், உம்முடைய அடியேன், நீர்
ரட்சியும் என்று தாவீது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். we must understand that David was a king. தாவீது ஒரு ராஜாவாக அவர் இருந்தார். ராஜா என்று சொல்லும்போது ராஜா ஆண்டவர் என்று கூப்பிடுவார்கள். and the people call the king, they will call him as Lord. ஆண்டவரே என்று கூப்பிடுவார்கள். ஏனென்றால் அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது. இப்போ ராஜா என்று சொல்லும்போது ராஜனுக்கு ராஜரீகம் வசதி இருக்கும், ராஜரீக உரிமைகள் இருக்கும், ராஜரீக வல்லமை இருக்கும், ராஜரீக தீர்மானங்களை தாவீது எடுக்க முடியும், ராஜரீக ஞானம், ராஜரீக தாளந்துகள் எல்லாமே அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கும். பாதுகாப்பு அவருக்கு இருக்கும். அவரை சுற்றிலும் எல்லாரும் இருப்பாங்க. சேவகர் இருப்பாங்க, வேலைக்காரர் இருப்பாங்க, உதவியாளர்கள் இருப்பாங்க, சேவகர்கள் இருப்பாங்க. ஸோ ராஜான்னு சொல்லும்போது அது ஒரு உச்சியான ஒரு 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 நிலைமை, ஹை பொசிஷன் என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கு குறைவில்லை, குறைவான ராஜாவே இருக்க முடியாது. அப்போ எவ்வளவோ உயர்வாக தாவீது இருந்த பொழுதிலும் அவரை குறித்து எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? No matter how high and exalted this king is, what is he saying about himself? For I am poor and needy. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் சொல்றாரு. எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ சிறந்தவர் இல்லை, எவ்வளோ மேன்மையானவர், எவ்வளோ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் தேவனுக்கு முன்பதாக சேரும்போது நான் எவ்வளவோ சிறுமை உள்ளவன் என்று சொல்றாரு. எவ்வளோ காரியங்கள் அவருக்கு சாதகமாக இருந்தாலும், எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ பெருமைகள், எவ்வளோ ஆஸ்திகள், அந்தஸ்துகள் அவருக்கு இருந்தாலும், ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவர் இருக்கும்போது தாழ்த்தி வருகிறார். Isn't that wonderful? இதுதான் தாவீது சொல்றார். So my first point here to share is the Lord's humble servant. தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தரின் தாழ்மையான சேவகனாக அவர் காணப்படுகிறார், தாழ்மையான ஒரு ஊழியனாக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தாழ்மை குணம் இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். சமுதாயத்தில் நமக்கு எவ்வளோ பதவி பட்டம் இருந்தாலும், எவ்வளவு நமக்கு பெயர் புகழ் இருந்தாலும், நம்முடைய வீடுகளில் எவ்வளோ பெரியவர்களாக நம்ம இருந்தாலும், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ படிப்பு அறிவு நமக்கு இருந்தாலும், நம்முடைய வேலை இடத்துல நம்மளுக்கு எவ்வளவாக அங்கீகரிப்பு பெருமைகள் இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம வரும்போது அவருடைய லெவலுக்கு நம்ம வரணும். அவருடைய சன்னிதானத்தில் நம்ம தாழ்த்தி சேர அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுருவின் புத்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய பலத்த வலது கரத்தில் அடங்கி இருங்கள், அப்போது அவர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். Humble yourself under the mighty hand of God. In due time he will lift you up. ஆகவே சங்கீதம் 86 எப்படி துவங்குது நம்ம பார்க்கும்போது தாவீது தாழ்மையின் ரூபத்தை எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். I am poor and needy Lord. I am your servant. நான் உம்முடைய வேலைக்காரன், நான் உன்னுடைய அடியேன் என்று தாவீது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். I am at your disposal Lord, do whatever you want to. ஆர்வமே அப்படி இருக்கிறது. ஒரு 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 தாழ்மை அவரிடத்துல காணப்படுகிறது. இந்த தாழ்மை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இயேசுவுக்கு இந்த தாழ்மை இருந்ததுல. அவர் எவ்வளவாக தேவனாய் இருந்தாலும் தம்மை தாமே தாழ்த்தி சிலுமை மரணம் வரைக்கும் தம்மை தாமே அவர் கீழ்ப்படைந்து தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். Even our Lord who was a king, though he is a king, he is not just a king, ஒரு ராஜா மட்டுமல்ல, ஆனால் சேவை செய்கிற ஒரு ராஜாவாக இருந்தார். எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் பாருங்க, ஆனால் அவர் சேவை செய்கிறார். Servant king, he is a servant king. கர்த்தர் எப்படி அவர் சேவை செய்தார்? அவர் துண்டை எடுத்தாரு, சேலையை எடுத்தாரு, சீசருடைய கால்களை அவர் கழுவுகிறார். Humble servant of the Lord. தாவீதுடைய வாழ்க்கையில அதை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த தாழ்மை இருந்தது. Lord's humble servant. 2வது காரியத்தை நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 86 3-4 வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவரே எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நோட்டீஸ் the verses 3 and 4 நீங்க பார்க்கும்போது the word that is used is oh Lord. oh Lord ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறது. ஆண்டவரே ஒரு தடவை வரல, இருமுறை 3 முறை அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஆண்டவரே oh Lord is almost like vain repetition, but it is not.
நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் போதே அவரை நம்ம வந்து மறுபடியும் ஆண்டவரே 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 நம்மளால கூப்பிட முடியும், கூப்பிட வேண்டும். And this verse 3 verse 4 நம்ம பார்க்கும்போது இரண்டாவது கருத்து கர்த்தருடைய நாடோறும் தேடுகிற சேவகனாக அவர் காணப்படுகிறார். The Lord's daily servant. Not only is David a humble servant, David is not just a humble servant, அவர் ஒரு தாழ்மையான ஒரு சேவகனாக அவர் இருக்கிறது மட்டுமல்ல, தாழ்மையான ஒரு அடியேனாக அவர் மட்டும் இருக்கவில்லை. ஆனால் அவர் நாடோறும் இந்த வசனம் பயன்படுத்தப்படுகிறது. He is a daily servant of God. Do you and I realize that we are all servants of the Most High God? நீங்களும் நானும் கர்த்தருடைய அடியேன்களாக இருக்கிறோம். எப்பொழுது அவருடைய அடியேன்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்ததுனால் துவங்கி we are daily servants of the Lord. Can you imagine if we are part-time Christians, how bad it would be? நம்மளாம் full time for the Lord, part time for the world. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் full time for the Lord. ஆண்டவருக்காக முழு நேரமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோம். ஒருவேளை முழு நேரமாக நம்ம அர்ப்பணிக்கவில்லைன்னா இந்த லென்த் நாட்களிலே நம்ம ஆராய்ந்து யோசித்து பார்த்து, ஆண்டவரே தாவீது சொன்னது போல, Lord, I call on you, Lord, all day long. ஒரு தடவை இல்ல, இருமுறை இந்த தாவீது சொல்றார். Once again he is saying in verse 4 அவர் சொல்றாரு, உம்முடைய அடியேன் வந்து ஒரு 3 முறை இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். Thy servant Lord. I'm not just any other person, I am your servant Lord. David reminds himself of his position before God. He's a servant. ஒரு தாழ்மையின் ரூபத்தை அவர் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். Once again, உம்முடைய அடியேனாக நான் இருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய அடியேனாய் இருக்கும்போது அந்த அடியேன் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்துல அவர் உயர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். Our soul needs to be lifted up to God. நம்முடைய ஆத்மான்னு சொல்லும்போது அது எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவில தான் நம்ம வந்து காயப்படுகிறோம். நம்ம ஆத்மாவில தான் நம்ம வந்து உணர்ச்சிகளை பெறுகிறோம். அந்த ஆத்மாவில தான் நம்முடைய இன்டெலெக்ட், நம்முடைய சித்தங்களை இந்த ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்ல. அந்த ஆத்மா வந்து மிகவும் வியாகுலமாக அவர் soul can easily be damaged, hurt, offended, disappointed, discouraged, in despair. The soul is very real. We have a soul. அதனால தான் அந்த soul care சொல்லுவாங்க. அந்த ஆத்மா வந்து காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், who is the true soul lover? Is God himself. அவர் தான் நம்முடைய நேசர். அவர் தான் நம்முடைய நேசராக அவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய அன்பி. அவர் தான் நம்முடைய ஆத்ம நேசர். நம்மளை நேசிக்கிறவர், நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே தாவீது எவ்வளோ காரியங்கள் அவருடைய ஆத்மா வந்து காரியங்களினால் ஆத்மா நிரப்பப்பட்டிருக்கும் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ராஜான்னு சொன்னா ராஜா அவனுடைய ஆத்மா எப்படியா இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பொறுப்பு ராஜாவினிடத்துல இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக தாவீது என்ன செய்கிறார்? நாடோறும் every day. He doesn't miss even a day. Friends, you and I want to be servants of the Lord every day of our lives. We want to be that. I encourage you to be that. That's what he says, be merciful unto me, O Lord, for I cry unto thee daily. For I call to you, in NIV version, I call to you daily. We can call upon the Lord all the days, every day. கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். Give us today our daily bread. It's not weekly, it's not monthly. Can you imagine நம்ம ப்ரொவிஷன் ஷாப்ல போய் நம்ம பிரெட் வாங்கும்போது எத்தனை பேர் வந்து மந்த்லி பிரெட் வாங்குவீங்க இல்லையா? அந்த எக்ஸ்பைரி ஃபியூ டேஸ் தான் இருக்கும், 5-6 days or maybe 7 days நினைக்கிறேன். We don't use expired bread, right? Please don't try to even pray. Don't need expire na முடிஞ்சிருச்சு. Daily bread, we need daily refreshing fresh bread. Nobody wants to buy a stale bread, worn out bread, spoiled bread. யாரும் வாங்க மாட்டோம். We want daily bread. அந்த அன்றாட அப்பம் நமக்கு தேவை. நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ், ஆண்டவர் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அவர் அண்டையில ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகலாம். ஈவன் கர்த்தரை அறியாதவர்கள் கூட தேவ பக்தி உள்ளவங்க காலையே எழுந்து என்ன செய்வாங்க? குளித்த உடனே
அவங்க செய்ய வேண்டிய மரியாதை, அவங்களுடைய தேவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை, பூவெல்லாம் போட்டு நல்லா they appear before God. When David is saying, I cry out to you daily, Lord, he's appearing before God. He's standing in attention before God. Lord, I'm here. நான் வந்துட்டேன் ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன். I'm ready for the day with you. That is what it means. அது வந்து ஒரு லீகலிஸ்டிக் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, சட்டம் நிறைந்த ஒரு உறவு இல்லை, ஆனால் அன்பு நிறைந்த ஒரு உறவு. நம்முடைய சபையில் ஒரு நான் இங்கே வந்த 2வது முறை இங்கே வரும்போது சொன்னது வந்து people who seek the Lord daily. We all remember that. We used to have the bulletin. We always have the theme. கர்த்தரை அனுதினமும் தேடுகிற ஒரு ஜனம். Seek the Lord daily. Our daily bread. Our God is our daily bread. அவர் நம்முடைய அன்றன்ற அப்பம். அவர் தான் அன்றன்றுள்ள அப்பம் நமக்கு தருவார். God will not disappoint you when you give him priority. He will come and dwell. He will speak. அவர் பேசுவார், அவர் உருவாக்குவார், அவர் ஸ்திரப்படுத்துவார், இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் தைரியத்தை கொடுப்பார். அதுதான் தாவீது சொல்றாரு பாருங்க, I appear before you, Lord, every day I'm crying out to you. Hallelujah. ஒவ்வொரு கூக்குரலையும் கர்த்தர் அறிவார், கர்த்தர் கேட்பார். Every prayer, every cry before God is counted. Every tear is counted. Hallelujah. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தில வைத்திருக்கிறார். அவர் கணக்கெடுக்கிறார். Every drop of tear is counted by our Lord. Hallelujah. வீண் போகாது. half drop கூட ஆண்டவர் கவுண்ட் பண்ண முடியும். ஒருவேளை ட்ராப் பண்ணாம அங்கேருந்து வெள்ளா பண்ணுது தெரியுமா, வெள்ளா பிய தெரியுமா, யாரும் பார்க்கக்கூடாது, அப்படியே 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 லேசா அப்படியே மறைச்சி தொடக்கிறோம் பார்த்தீங்களா, அதை கூட கர்த்தர் அறிவிக்கிறார். The tears that you try to cover, you try to not show to others, அது கூட கர்த்தர் அறிவிக்கிறார். அதாவது அன்றாடம் அவர் அண்டையில நம்ம போய் சேரலாம். And that is what David is doing. Verse 4 நம்ம பார்க்கிறோம், உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம போய் சேரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? This God, this master gives us joy. Hallelujah. கர்த்தர் நம்மளை மகிழ வைப்பார். Amen சொல்லுமா? Is there joy in this world? I mean, so much of tragedy நிறைய இருக்கு, so much of conflict, war, bitterness, greed, so much பேராசை நிறைய இருக்கு. உலகம் எங்கும் நம்ம அதை பார்க்கிறோம். எப்படி நம்ம மகிழ வைக்க முடியும்? தாவீது சொல்றார், bring joy to your servant, for to you, O Lord, I lift up my soul. There is an exchange going on there. Is our soul downcast? நம்முடைய ஆத்மா வந்து சோர்ந்து போய் இருக்கிறதா, entangled by so many things in life. அந்த ஆத்மா அப்படியே நொறுங்கி அப்படியே நசுங்கி போய் இருக்கிறதா, அந்த ஆத்மாவை கர்த்தரிடத்துல நம்ம ஏறெடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை மகிழ வைக்கிறார். ஹalleluya. மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். That is what David is doing. He's offering his soul to his master. அந்த ஆத்மா கர்த்தருடைய கரத்திலே கர்த்தர் பெற்றுக்கொண்ட உடனே அந்த ஆத்மா ஹalleluya மகிழ்ந்து இருக்கும். கர்த்தர் நம்மளை மகிழ வைப்பார். ஹalleluya. மகிழ வைப்பார், வாழ வைப்பார், சிறந்த வகையில கர்த்தர் நம்மளை நடத்துவார். முதலாவது நம்ம பார்க்கிறோம், the Lord's humble servant, கர்த்தரின் தாழ்மையான அடியேன். இரண்டாவது, கர்த்தரின் நாடோறும் அடியேனாக காணப்படுகிறார். மூன்றாவது பார்க்கும்போது வசனம் 5-6 இந்த அடியேனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஹalleluya. when we have conversations, நம்ம வந்து உறவு கொள்ளும்போது, நம்ம வந்து பேசும்போது, கணவர் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இல்லாட்டி சக வேலை செய்கிறவர்கள், ஊழியர்கள், when we are speaking, நம்ம பேசுறோம், ஆனா பேசுறது போய் சேராம இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நிறைய கம்யூனிகேஷன் டூல்ஸ் நம்ம இருக்கு, நம்மளுக்கு நிறைய சொல்லவே தேவையில்லை. so many communication means modes இருக்கு. ஆனா சொல்ல வேண்டியது சேராம இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்கு நம்ம பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரன், the servant's prayer will be heard. God will not turn a deaf ear to those who seek him faithfully. அவர் அண்டையில நெருங்குகிறவர்களை கர்த்தர் அப்படியே புறம்பே தள்ளுவதே இல்லை. அவருக்கு தெரியும் யார் அவருடைய உண்மையான தாசன் தெரியும். மோசேயை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, when the Lord looked at Moses and he said, he is my servant ன்னு சொல்றாரு. என் தாசனாகிய மோசே,
உரிமை கொள்கிறார். கர்த்தர் உரிமை கொள்ள ஆசைப்படுகிறார். The servant's prayer will be heard. அடியேனுடைய ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் நம்புங்க. எப்பொழுது நீங்க கர்த்தருடைய அடியேனாக நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய நாடோறும் தேடுகிற ஒரு அடியேனாக ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படத்தான் செய்யும். அதுதான் 5-6 வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவரும் பாடணும்ல, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். Lord, you are good, ready to forgive and plenteous in mercy unto all them that call upon thee. எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து அந்த வலையை வீசுறாரு. God gives a general invitation for all of us here. எல்லாருக்கும் கர்த்தர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். All who call upon him. நீங்க வந்து 1 year கிறிஸ்டியனா இருந்தாலும், 5 year கிறிஸ்டியனா இருந்தாலும், 30 years கிறிஸ்டியனா இருந்தாலும், or even if you have not accepted the Lord, உங்க மனசுல இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசத்தோட நீங்க இருந்தீங்கன்னா, for all who call upon the Lord, ஆண்டவர் வந்து ரெடியா இருக்கிறார். ஹalleluya. ஆயத்தமா, he's ready all the time. God is never, என்ன சொல்றது, untidy. Our God is always ready. எப்ப அவருடைய அடியேன்கள் அவர் அண்டையில வருகிறவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில் always ready to give. ஆம், நம்முடைய தேவன் நல்லவரும் கிருபையும் நிறைந்தவராக இருக்கிறார். நன்மை அவரிடத்திலிருந்து வருகிறது, கிருபையும் அவரிடத்திலிருந்து வருகிறது. Especially those who call upon him. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி தூரமாய் மௌனமாய் இருப்பார் சொல்லுங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்ற அந்த குருடர்கள் வந்து சாலை ஓரத்தில் கூப்பிடும்போது கர்த்தர் சமீபத்தில் வந்து விட்டார். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். கேள்விப்படுறாங்க, பார்க்க முடியல. They can't see the savior coming, but they are hearing. The blind are hearing. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். தாவீதின் குமாரன் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். தம் அண்டையில நெருங்குகிறவரிடத்துல கர்த்தர் நெருங்குவார். Draw near to God and he will draw near to you. God will not distance himself from those who draw near to him. The problem is we distance ourselves. நம்ம தான் விலகி போறோம். நம்முடைய சொந்த தீர்மானம், சொந்த இஷ்டம், சொந்த சித்தத்தை செய்யும்போது நம்ம விலகி போறதுனால அவர் அங்கதான் இருக்கார். He is ever ready. அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம விலகி போறோம். அதனால தான் இந்த லென்த் நாட்கள்ல we align ourselves to God's will. Hallelujah. Realignment is good. Amen. சொல்லுங்க. That is why Lent is so important, because it helps us to slow down and get ourselves aligned with God again. ஆண்டவரே, உம் மண்டையில நான் நெருங்குகிறேன், உம் மண்டையில நான் கூப்பிடுகிறேன் சொல்லும்போது, you know, God has so much of storage. அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். God will not have shortages. If he has shortages, he will cease to be God. He never has shortages. அவருக்கு வந்து எப்போதும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவருக்கு எப்போதும் இருக்கும். வாரி வாரி கொடுக்க ரெடியா இருக்கும். His barn house is always full. Hallelujah. சாரிப்பா, எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வா, நான் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாரு. இருக்குப்பா, நீ வந்ததுனால நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன். Hallelujah. This is the season to know that God is good and gracious. நம்முடைய பங்கு என்ன? verse 5 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, Lord, you are forgiving, O God, you are good, O Lord. Our responsibility is to surrender to him. அவர் என்ன செய்வாரு? அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் வாரி வாரி கிருபையும் நன்மையும் நம் மண்டையில வந்து சேர கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. God doesn't withhold his good and his graciousness to us, those who call him. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் வந்து ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டேன், தூரமா போயிட்டேன். precisely so. எவ்வளவு தூரமாக விலகி இருந்தா அந்த நேரத்துல தான் நம்ம கிட்டி சேரணும். விலகினவர்கள் இடத்துல தான் கர்த்தர் சமீபமா இருக்கல ஆசைப்படுறாரு. கிட்ட இருக்கிறவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனா விலகி இருக்கிறவங்கள பாக்குறாருல. God is not short-sighted or far-sighted. He is all-sighted. முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அக்கறை இருக்கு, பின்னாடி உட்காரவங்களுக்கு ஆண்டவர் அக்கறை இருக்கு. பணக்காரங்க இடத்துல ஆண்டவர் அக்கறை இருக்கு, பணம் இல்லாதவங்களுக்கும் அக்கறை இருக்கு. எல்லாரும் இடத்துல ஆண்டவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறார்.
குறிப்பாக இந்த சங்கீதத்தில் என்ன நம்ம பார்க்குறோம்னா, உமது அடியேன். David is able to say, your servant is calling unto you, your servant, I'm your servant, Lord. He goes to another level, not superficial. He goes deeper. I'm not just another king, Lord. I'm your king. I'm your chosen person. அந்த உறவுக்குள்ள வர்றதுனால அதுல வர்ற ஆசீர்வாதம் வேற லெவல்ல உள்ள ஆசீர்வாதம். Alright? Let's look at verse 6. வசனம் 6 நம்ம பார்த்தோம்னா, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். Just like verse 1, Lord, bow down to my prayers, is like God hearing us, giving his ear to us. David said, give ear, Lord, unto my prayer and attend to the voice of my supplications. மறுபடியும் தாவீது அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். Hallelujah. I will call upon thee, Lord, you will answer me. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தாவீது தம்மை பலப்படுத்துகிறார். In the Bible we see that David always found his strength in God. சில நேரத்தில் அமர்ந்திருந்து அவர் ஜெபிப்பார், சில நேரத்தில் முட்டிக்கால் போட்டு ஜெபிப்பார், சில நேரத்தில் எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி அவர் அர்ப்பணிப்பார். பல வகையில நம்ம பார்த்தோம் என்றால், it's not just one way of seeking God, but he's just in the tone of these psalms is very very intense. கர்த்தாவே ஆண்டவரே இறங்கும் is very very intense. இங்க படிக்கும்போது அந்த இன்டென்சிட்டி தெரியாது, but David's intensity with his God was really deep, very great. சும்மா மேலோட்டமான ஒரு தாகம், ஒரு பசியில ஆழத்துக்கு அவர் போகிறார். Friends, I want to encourage every one of us, be intensive for God. Be intentional, இன்டென்சிவாவே இருங்க. கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனவே இருங்க, நல்லதுதான். உலகம் வேற பைத்தியத்துக்குள்ள போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரனே இருங்க. Paul says, I am a fool for Christ. I'd rather be a fool for Christ. Better. It's a better choice actually. இது அடியேன், அப்படிப்பட்ட ஒரு அடியேனாக இருந்தார். He knows that his prayers will be answered. Every one of us here wants our prayers to be answered. But are you ready to be a servant under the master? எஜமானுடைய பார்வைக்கு ஒரு அடியேனாக நீங்க தொடர்ந்து இருக்க ஆசைப்படுறீங்களா? அடியேனாக நீங்க இருக்கும்போது எஜமானன் கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஜெபத்தினுடைய கனிகளை நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. சில நேரத்துல ஆண்டவர் அவருடைய நேரத்துல கொஞ்சம் லேட்டரா கொடுப்பாரு, ஆனா லேட்டஸா தான் வரும். லேட்டரா கொடுத்தாலும் லேட்டஸா வந்து சேரும். கர்த்தர் சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கொண்டு வந்து சேர்ப்பார், நிச்சயமாக கொண்டு வருவார். It will come. Sometimes it will be yes, sometimes it will be no, sometimes it will be wait, but God will answer our prayers. He will give accordingly. கரெக்டா அவருடைய நேரத்துல, அவருடைய சித்தத்துல அவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆனா தாவீது எப்படி ஒரு உறவு கொண்டார் என்றால், அவர் ஒரு அடியேனாக, Lord, I come to you as your servant என்று சொல்லி அவர் வருகிறார். Hallelujah. And remember, this word servant is not like it is not a relationship that is abusive. God is not an abusive father or mother. Amen. ஆண்டவர் நம்மளை காயப்படுத்தி, நம்மளை துன்பப்படுத்தி, நம்ம வேதனைப்படுத்தி, நம்மளை அவமானப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல. This relationship is built on a covenant. இது ஒரு உடன்படிக்கையின் உறவா இருக்கிறதுனால, நான் ஆண்டவருடைய அடியேன் என்று சொல்லும்போது, it doesn't mean that God will strike us dead. Every inch of move, you notice us and he will kill us. அப்படின்னு நான் சொல்லல. அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கு, அவருடைய கடிந்து கொள்ளுதல்லாம் இருக்கு. ஆனா அந்த அடியேன் என்று சொல்லும்போது இஸ் a servant, ஒரு குரு சீஷனுடைய உறவு. It is a relationship that is very very deep, is very very real. It's like a mentor mentee ரிலேஷன்ஷிப். சில நேரத்தில் வேலை இடத்துல நீங்கள் அங்கே பார்க்கலாம், நியூ கலீக் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு மென்டோ அசைன் பண்ணுவாங்க. ரைட்? ஸ்கூல்ஸே நீங்கள் பார்ப்பீங்க, டீச்சர்ஸ் மென்டோரிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மனித உறவிலே, வேலை இடத்துல, ஊழியத்தில், மற்ற சிச்சுவேஷன்லேருந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இருக்க உறவு எப்படி இருக்கும்?
If God is my master, I am his servant னு சொல்லும்போது it's not an abusive relationship, it is a best relationship. Hallelujah. இதை போல வேற உறவே இருக்காது. அதனால தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இருந்து 100% என்ன சொல்றது perfection இல்ல, but he can still come before God because he's authentic. கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். தாவீதுனுடைய உண்மைத்துவத்தையும் அவருடைய உண்மையான நிலையிலே அவர் வருகிறார் என்று அவர் அறிந்து வருவதை கர்த்தர் அறிகிறார். Alright. The last 4 points பார்ப்போம். Fourth point, இந்த அடியேனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னு சொல்லும்போது, because he is a servant to the Lord, his faith is unshakable. அவனுடைய விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். verse 8, verse 9ல, verse 10ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. Among the gods there is none like unto thee. எத்தனை தேவர்களை தாவீது பார்த்திருப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் இருந்த அந்த சூழ்நிலை வந்து பலவிதமான ஆராதனைக்குட்பட்ட தெய்வர்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க. ஆனா அவர்களையும் பார்க்கிலும் நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. Your works, Lord, cannot be compared. உம்முடைய கிரியைகளை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது என்று தாவீது சொல்றார். David had unshakable faith. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், and we all living in a என்ன சொல்றது mixed society, racially, religiously mixed. Thank God for Singapore. Racial harmony, religious freedom நமக்கு இருக்கு. At the same time, friends, நம்முடைய நம் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம குறைச்சி வச்சிடவே கூடாது. Christ stands apart from any God. He is not one of the other gods. பலரிலே அவரும் ஒருவர்னு நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய அறிவு, அவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனால் நாமோ கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்டவர். He stands out alone. He is கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். எவ்வளோ கர்த்தர் இருந்தாலும், எவ்வளோ ராஜாக்கள் இருந்தாலும், அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், Lord of Lords, King of Kings. He stands apart. We cannot mix him with anyone else. பலரிலே அவரும் நான் வைப்பேன்னு சொல்லவே முடியாது. தாவீதுனுடைய விசுவாசம் அசைக்கப்படாத ஒரு விசுவாசமா இருந்தது. ஆமென். இன்றைக்கு வந்து நிறைய பேர் இங்க அந்த மாதிரி தாய்மார்கள், தகப்பன்மார்கள்லாம் இருக்கிறீங்க. சிலர் வந்து குடும்பத்தில் நீங்க வந்து சில சவால்கள் நீங்க சந்திப்பீங்க விசுவாசத்துல நிச்சயமாக. But I want to encourage you to be like David. The servant's faith was unshakable. David the servant. If you are a servant of the Lord, your faith needs to be unshakable. நான் இந்த பக்கத்திலேயே நான் காலை வைப்பேன், இந்த பக்கத்திலேயும் காலை வைப்பேன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கிறது போல இருக்கும். ஆனால் போக போக நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும், நம்முடைய சந்ததிக்கு பாதிப்பு நிச்சயமாக வரும். அதனால தான் எடுத்த முடிவில் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும். தாவீது, மீ மை காட், only the God of Israel is my God. Elohim is my God. Yahweh is my God. Adonai, you are my God. He had undivided love for his God. Undivided. You cannot share your love for God with any other gods. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மற்றவங்களையும் நேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. No, cannot. This love cannot be shared. கர்த்தர் காயப்படுவார். கர்த்தருக்கு அது ஒரு துரோகம். நான் ஆண்டவரோடையும் இருப்பேன், மற்ற தேவர்களும் எடுப்பேன், நான் எல்லாத்துக்கும் நான் ஓகே தான். No, cannot. செஞ்சு பார்க்க செஞ்சிடாதீங்க. அது விளைவுகள் பிறகு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா கர்த்தர் நிறுத்த மாட்டார். He is a jealous God. ஆண்ட வேதத்தில் நம்ம பட்சிக்கு நாக்கடி, he is a jealous God. Yes, he is a gracious God, good God, but he is also a jealous God. His love over us is a புனிதமான ஒரு அன்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து விலைக்கு போகாம இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதனால்தான் விக்கிர ஆராதனை, மற்ற தேவர்களுடைய ஆராதனை, அவங்களுடைய வழிபாடுல நமக்கு பங்கு இருக்கவே கூடாது. கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு இந்த பங்கு இருக்கவே கூடாது, கலப்பு இருக்கவே கூடாது.
கலப்பு இருக்கவே கூடாது. கலப்பின் மூலமாக பல பல வேதனையை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அது சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுதா நான் பேசுறது? பாஸ்டராகவே நான் பேசிதான் ஆகணும், வசனத்தை தான் நான் கொடுக்கணும். அது சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். தாவீது எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றார்? What does David say? He is very firm. Among the gods there is none like unto thee, O Lord. Neither are there any works like unto thy works. தொடர்ந்து சொல்றாரு பார்த்தீங்களா? ஆண்டவரே, 9ஆம் வசனம், ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். Everyone else needs to come together and give glory to this one God. நம்முடைய ஜெபம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய சுவிசேஷ பணி, நம்முடைய தாகம், நம்முடைய ஏக்கம் என்னன்னா, கர்த்தரை அறியாத பல ஜாதிகள் அவர் அண்டையில வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். நாட் செதரை அடிக்கிறாங்க, அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம வந்து வழி நடத்தணும், தவிர நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் மேல வைத்திருக்கிற வைராக்கியமான விசுவாசத்தை விட்டு விடவே கூடாது, விட்டு விடவே கூடாது. அதனால்தான் ஆதி விசுவாசிகள் வந்து ரொம்ப பாடுபட்டாங்க. 12 அப்போஸ்தலர் வந்து லேசா மரணம் அடைய விடலை. They were martyred for their faith because they stood fast. We are living in an age where white is not white anymore, black is not black anymore, anything is okay. Semua boleh lah. Can lah, no problem. Tutup mata sini, mata sana tutup. கஷ்டங்க, வேணாம், நம்மளுக்கு அந்த கலப்பே வேணாம். அவருடைய ரத்தத்தை சிந்தி, பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நீங்களும் நானும் அவருடைய அடியேனாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். 10ஆம் வசனத்தை சொல்லுகிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்கள் செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன்? நம்மளை சுற்றிலும் மற்றவர்கள் எத்தனை பேரு, எத்தனை தேவர்கள் அவங்க வாழ்ந்ததுனாலும் அவங்களுடைய விசுவாசம் எப்படியா இருந்தாலும் we respect, must respect. I take my nation very seriously, must respect, but விட்டு கொடுத்துடக்கூடாது. நீர் ஒருவரே தேவன். ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது they should know that you are a Christian soul for Jesus. நீங்க தனியா ஆராதித்தாலும் என் தேவனை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். No, there can be no other God in my life. என் எண்ணத்துல, என் இருதயத்துல, இந்த சிந்தையில, என்னுடைய திட்டத்துல இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க தீர்மானம் பண்ணும். அப்படி செய்யும் போது ஒரு பரிசுத்த சந்ததியை நீங்க உருவாக்குவீங்க. You will give birth to a generation that is steadfast. நியாயாதிபதி புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சில நியாயாதிபதிகள் வந்து கர்த்தரோடு இணைந்து நடந்தாங்க. கர்த்தரே தேவன், நீரே தேவன் சொன்னாங்க. ஆனா சிலரோ நீரே தேவன், அவர்களும் தேவன் சொன்னாங்க. There was a vast difference for those who followed this God of Israel with undivided devotion and to those who were very shaky in their faith. என்னத்தம்மா நடந்துச்சு? கர்த்தரே தேவன் என்று சொல்லி மற்ற தேவர்களும் கொண்டு வந்தவங்களுடைய சந்ததி அழிந்து போயிடுச்சு. அவங்களுக்கு சந்தித்த வேதனை, கஷ்டம் ரொம்ப மோசமாச்சு. நான் உங்க சந்ததி, ரிமெம்பர் யூ ஆர் அ ஜெனரேஷன். உங்க சந்ததி நல்லா இருக்கணும்னா தாவீது போல நீங்க சொல்லணும். நீங்களும் நானும் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த அந்த ஜெனரேஷன் எவ்வளோ காத்து கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க கூஸ் பாம்ஸ் தான் வருது. You know, those who have gone before us, who stood and fought for the faith, for Jesus and kept the faith. இன்றைக்கு நம்ம கையில அந்த பந்தய பொருள் நம்முடைய கையில, the baton has come to our hands. We cannot let the baton drop. நீர் ஒருவரே தேவன். எனக்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ, நீர் ஒருவரே தேவன். எனக்கு வியாதி வருதோ வந்து போதோ, நீர் ஒருவரே தேவன். 4 பேர் என்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ, நீர் ஒருவரே தேவன். must be able to stand up for Christ in a world that is so shaky, so blurry. You must be very steadfast in your faith. விட்டு கொடுத்துடவே கூடாது. அதாவது தான் தாவீது சொல்ல முடியுது, ஹalleluya, நீர் ஒருவரே தேவன். You alone are God, you alone are God, you alone are God. Friends, you and I will be tested in our faith. We will be tested to compromise our faith. பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்துருப்பா, விட்டுறாரு. தாவீது அனுபவத்தில் பேசுற,
வேதத்தினுடைய ரகசியங்களை நம்ம படிக்கும்போது சில 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 வெற்றிகளை கண்டு நம்ம கற்றுக்கொள்றோம் பார்த்தீங்களா? சில தோல்வி மூலமாக கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். We don't just learn from the victories of the saints of God in the Bible. We learn also from their mistakes. Very important. Learn from the mistakes. Point 5. இந்த அடியேனுடைய willingness to learn, the servant's willingness to learn, and verse 11 verse 12 நம்ம பார்க்கணும். 2 பாயிண்ட் முடிச்சிடுறேன். verse 11 and 12 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும். Look at the willingness. Teach me thy way, O Lord. Teach me thy way. நான் உமது சத்தியத்தினாலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். David is so fearful that he will fall into his own trap. He will make his own decisions and deviate from the Lord. He saying, Lord, teach me. There's a willingness to learn. Hallelujah. Friends, don't lose the willingness to learn. Ask the Lord, Lord, please teach me. And F18 is along, FAT is along, faithful, available, teachable. A true disciple of Jesus will always have a teachable heart. Always have space to be taught, to be corrected, to be improvement இடம் எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தாவீது அதுதான் சொல்றார், Lord teach me your way, I still need to walk in your truth. It is not automatic. யார் சொல்றா தெரியுமா? ராஜா சொல்றாரு, என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. இந்த இருதயம் அங்கங்க போயிரும். இந்த இருதயம் சாதாரண இருதயம் இல்ல, இந்த இருதயம் உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லிட்டு அந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கன்னு தாவீது சொல்றாரு. இவ்வளவு பெரிய ராஜா, அவருக்கு முன்பதாக எவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. தாவீது தேவனுக்கு முன்பதாக வரும்போது, Lord, you guide my heart, Lord, unite my heart, your heart, என்னுடைய இருதயம். என் தேவனாகிய ஆண்டவரை உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். I will praise you, your name. எப்படி முடிக்கிறார் பார்த்தீங்களா? அடியேன் உம்முடைய நாமம். ஹalleluya. இப்ப இந்த அடியேனுக்கு ஒரு பேட்ச், எலோஹிம்க்கு சொந்தமானவர். I belong to Jesus Christ. This servant is very outright in his belief, I belong. சில ஃபுட்பால் கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா, believers are some not all, one or two, suddenly you see they scored a goal, they take out the outer shirt, shirt வந்து கழட்ட முடியாது. I belong to Jesus. Some of you all would have seen it, right? I belong to Jesus. I'm not saying that you should do it, please don't do that, but that நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆணித்தரமாக for David it is important that when he is a servant of the Lord, he wants to keep the name intact. அதனால பிள்ளைகள் பெற்றோர்கள் பார்க்கும்போது, பிள்ளைகள் தவறு பண்ணும்போது முதல் கேள்வி எது? இவன் யார் இந்த பையன், யார் இந்த மகன்? அடி வாங்குறது. I'm not championing parenthood, I'm not championing children. எல்லாருக்கும் பாடு இருக்கு. But I'm just saying, முதலாவது என்ன, எங்கு உள்ளவள் தான் கேட்பாங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய அடியேனாக நம்ம இருக்கும்போது அவருடைய பேர் எப்போதும் அங்க இருக்கும். I am a servant of the Lord Jesus Christ. அதான் தாவீது சொல்றாரு, உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். And I will glorify thy name forevermore, Lord. Your name I will not hide. I will not fade. I don't need to hide it. I don't need to hide that I'm a Christian. I'm a spiritual person. I'm follower of God. I'm proud to be who I am. This is me. தாவீது தன்னை குறித்து மறைக்க வேண்டியது அவசியம் இல்லை. நான் கர்த்தருடைய தாசன், இதுதான் நான். I'm a church goer, I'm a follower of Jesus Christ. I'm on for him. அந்த மாதிரி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒருவராக காணப்பட்டார். This servant cannot misuse the Lord's name or tarnish the Lord's name. அவரே அப்படின்னா என்னன்னா, இந்த servant எப்படிப்பட்ட servant தெரியுமா? எது செஞ்சாலும் எஜமான ஒரு பேர் கெட்டு போயிடக்கூடாது. நான் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் எங்க போனாலும் என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை வழி நடத்துகிற என் தேவனுடைய நாமம் தூஷணம் அடையக்கூடாது. ஆமென் சொல்லுமா? அப்படி இருக்கும்போது ஆண்டவரை பின் செல்வது ஒரு வாரத்துக்கு ஒரு நாளா இருக்காது, நாள் முழுதும் இன்பமாகவே இருக்கும். we don't need to என்ன சொல்றது, இருமுகமாக வாழ வேண்டியது அவசியம் இல்லை. நான் வீட்டுக்கு போனாலும் நான் கர்த்தருடைய தாசன், வேலைக்கு போனாலும் கர்த்தருடைய தாசன், ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய தாசன். நான் ஒரு இடத்துல மட்டும் கர்த்தருடைய தாசன் அல்ல,
நான் போற இடம் எல்லாம் கர்த்தருடைய தாசன். Do you know you and I are agents of God, sent out by God wherever we are. இப்போ எனக்குன்னு ஒரு ஊழியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சபை, டயசிஸ். இது என்னுடைய ஊழியம் மட்டும், என்னுடைய வேலை. It is my work, right? But what about you guys? Friends, where you are is your work, is your ministry. நீங்க ஒரு நர்ஸா இருக்கிறீங்க, அங்கதான் நீங்க கர்த்தருடைய தாசனா நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒரு என்ஜினியரா இருக்கீங்க, அங்கதான் நீங்க கர்த்தருடைய தாசனா நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒரு கிளீனரா இருக்கிறீங்க, அந்த இடத்துல தான் நீங்க ஒரு கர்த்தருடைய தாசனா கிளீனரா நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒரு இல்லத்தரசியா இருக்கிறீங்க, அந்த இடத்துல தான் நீங்க ஒரு கர்த்தருடைய தாசனா நீங்க இருக்கிறீங்க. நீங்க நானும் எங்க இருந்தாலும் God's servants. We are God's servants, not just on a Sunday. Can you imagine? You see your pastor as a God's servant on a Sunday, then Monday to Saturday is another demon. How can that match? Cannot be. தாவீது எப்படிப்பட்டவரா இருந்தது தெரியுமா? நான் கர்த்தருடைய அடியேன். அதனால தான் சொல்ற, Lord, teach me your ways. Teach me your ways. Re-teach me, Lord. Be again my teacher, Lord. I want to still be a student under your care. I miss my student days, honestly speaking. Lord, please teach me, guide me. கடைசியாக, lastly, I am going to wrap this up. The servant's gratitude. இந்த அடியேனுடைய நன்றி மனம். நீர் எனக்கு பாராட்டினிடம் ஒரு கிருபை பிரியது, என் ஆத்துமாவை தோய்ந்து தள்ளாதிருக்க தப்புவித்தீர். He is grateful to the Lord. Let's skip some verses to verse 9-16 பார்ப்போம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்க உமது வல்லமை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். Lord, I thank you ன்னு அவர் சொல்றாருல. உம்முடைய இரக்கம், உம்முடைய சத்தியம், அவருடைய நன்றி உள்ளத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசி 13-17 வசனத்தினுடைய வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நன்றி இருதயம் உள்ள ஒரு சேவகனாக, ஒரு தாசனாக காணப்படுகிறார். He is a servant with a heart of gratitude. Thank you, Lord, for your great mercy toward me. You delivered me, my soul, from the lower cell. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவித்து. Thank you, Lord. This servant is a heart full of thanksgiving. Isn't it true that Psalms is also full of thanksgiving? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for his mercies endure forever. Give thanks. எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் எப்போதும் வந்துகிட்டு இருக்கிறது. And that is my sharing today. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு, Oh Lord, my God. Oh God, hallelujah. கர்த்தாவே, என் தேவனே, ஆண்டவரே என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமாக. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாருங்கள். நீர் ஒருவரே தேவர். You alone are God. How many of us can say that? You alone are God. உறுதிப்படுத்துறீங்களா? You alone are God. There may be so many other gods around me. My friends, my relatives, my family may have so many other gods. They may have some faith in some ways. But as for me and my household, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. வாழ்ந்த வாழ்க்கை ஒண்ணு, ஆனா இன்று முதல் for you alone are God. Hallelujah. You alone ஆண்டவரே. நீங்க மட்டும், உங்களை தவிர்த்து வேற தேவர்கள் இல்லை என்று நான் ஒப்புக்கொள்றேன், நான் அங்கீகரிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, என் தேவனே என்று நான் கதறுகிறேன். I want to be your servant, Lord, under your care. உம்முடைய தாசனாக, உம்முடைய அடியேனாக நான் இருக்க, நான் வாழ, நான் சுவாசிக்க நான் விருப்பப்படுகிறேன். I want to be your servant, Lord. அப்படி சொல்லும்போது கர்த்தர் நம் மத்தியில பிரசன்னமாக வருவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றியோடு அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக் கொள்ளும். I just want to say a prayer of commitment for all of us as we come towards end of today's service. Prayer of commitment. ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன். எத்தனை பேர் இந்த இடத்துல உறுதியா சொல்ல ஆசைப்படுறீங்க?
கட்டாயத்தினால அல்ல, ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே. Lord, I am your servant, Lord. How many of us here? I want you to just lift up your right hand to the Lord. Lift it up to the Lord. Let him see it. கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தையும் பிடித்து, அவருடைய வலது கரம் உங்க மேல இருக்க, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய சந்ததியாருக்கும் கர்த்தர் நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக, சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரத்தக்கதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணவராக. ஹalleluya. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Lord, for you alone are God. You alone are God. Hallelujah. நீரே தேவன். I am your servant. Praise the Lord. Hallelujah. Just lift that hand up there and just dedicate it to the Lord. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, சரீரம் உமக்கே உரியது ஆண்டவரே. என்னுடைய வேலை உமக்கே உரியது. என்னுடைய ஊழியம் உமக்கே உரியது. என்னுடைய குடும்பம் உமக்கே உரியது ஆண்டவரே. I am your servant, Lord. Hallelujah, Lord. என் ஆண்டவரே, என் கர்த்தரே, என் தேவனே, நான் உமக்கு சொந்தமானவன், சொந்தமானவள் ஆண்டவரே. என்னை பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. முத்தமிடுங்க ஆண்டவரே. என்னை வழி நடத்துங்க. என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, பொல்லாத பிசாசின் சேனையிலிருந்து என்னை விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். சோதனையிலிருந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லும்போது, ஹalleluya. ராஜா அவனுடைய ஆசீர்வாதம் வந்து சேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Lord, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து பல நல்ல கனிகளை கொண்டு வர கிருபை செய்ய. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.